ஒரு 9.25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2016 ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் டே 5ஆம் தேதி நைட்டு ஒரு 8:45 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு என் ரூமில் ஹாஸ்டலில் படுத்திருந்தேன். ஒருத்தன் வந்தான், வந்து ஜி காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சிங்கன்னா, இதே திண்டுக்கல் ஸ்லாங்கில் காலைல வெள்ளனமாக எழுந்திரிச்சிங்கன்னா என்னை மறக்காமல் எழுப்பி விடுங்க ஜி, நம்ம ஒன்றா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னா. என்னென்னா பரிதாபமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கிளாஸு, ஒரே செக்ஷனு, ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அதனால் வந்து தலைவர் வந்து என்னை எழுப்ப சொன்னார். சரி, அவன் ரூமை கிராஸ் பண்ணி தான் பாத்ரூம்லாம் போகணும். ஸோ போகும்போது பயப்புள்ள ஜன்னல் ஒருலேயே படுத்திருந்தா. அப்படி ஜன்னல்லேருந்து வெளிலேருந்து ஜி எந்திரிங்க ஜி, மணி 8 மணி ஆயிடுச்சு. 9:15 கிளாஸு. 8 மணிக்கு அவசரமாக எந்திரிச்சு பல் விளக்கி குளித்து சாப்பிட்டுட்டு 9:30 போகிறோம். ஃபஸ்ட்டு டேவே லேட்டு. உள்ளே போனால் ஃபிசிக்ஸ் மேமு வச்சு செஞ்சாங்க. பேர் சொல்லு, ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் தான் லேட்டாக போனதால எங்கள் இன்ட்ரொடக்ஷனே எங்கள் 3 பேர் வச்சு ஆரம்பித்தாங்க. சூப்பராக ஆரம்பிச்சு. ஸோ அப்படி என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன், ஜஸ்ட் 1 கால் அவேன்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் வந்து எந்த இடத்துல தப்பாக பண்ணாலும் சரி, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறத கொண்டு எனக்கு நல்லா தெரியும். என்னோடய கேரக்டரை நல்லா புரிஞ்ச ஒருத்தன், ஒரே ஆள், காலேஜ் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவன் தான், விக்னேஷ் குமார். சென்னை பக்கமே வரமாட்டான், பெங்களூரு, ஹைதராபாடு. அதை விட்டால் வந்து இப்போ அடுத்து ஸ்ரீலங்கா போகிறான். ஸ்ரீலங்கா ஆமாம், சொல்லு. சும்மா டூர் போகிறீங்க அப்படிலாம் இல்லை, உண்மையுமே போகிறான். ஸோ அடுத்து வந்து இவனோட வாழ்க்கை வரலாறே வந்து பயங்கரமாக இருக்கும். என் ஃப்ரெண்டை பற்றி நான் தான் பெருமையாக சொல்லணும், வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க குமார். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து சுமார் ஒரு 10 வருஷம் ஆக போகுது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. இன்ன வரையுமே வந்து நிறையா சண்டை போட்டிருக்கோம், நிறைய ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. நான் பேசாமல் வந்திருக்கேன், அவன் பேசாமல் வந்திருக்கான். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணனாலும் பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக எதுவாக இருந்தாலுமே ரொம்ப பர்சனலாகவும் தெரியும். அவனை நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷம், ஐ மீன் ஒரு 2-3 வருஷம் இருக்குமா பார்த்து, ஒரு 2 to 3 years. ஏன்னா கூப்பிடுவான், வா பெங்களூர் வா, இங்கேயே வந்து ஜாப் தேடிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவான். பட் ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல. அதுமாரி யாராவது ஃப்ரெண்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட இந்தமாரி நீங்களும் வந்து சின்ன மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். பை. நன்றி, வணக்கம்.